ஓம் சந்தன குங்குமலேபிதலிங்கம் பங்கயகார சுஷோபிதலிங்கம் சஞ்சித பாப விநாசனலிங்கம் தத்பிரணமாமி சதா சிவலிங்கம். சந்தன குங்குமலேபிதலிங்கம் பங்கயகார சுஷோபிதலிங்கம் சஞ்சித பாப விநாசனலிங்கம் தத்பிரணமாமி சதா சிவலிங்கம் தத்பிரணமாமி சதா சிவலிங்கம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 29ஆம் நாள் 12/2/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் அவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. இன்றோடு இந்த தை மாதம் நிறைவு பெறுகிறது. தை மாதத்தினுடைய பூர்த்தி நாள். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மாசி மாத பிறப்பு. தமிழுக்கு நாளை மாசி மாதம் மலர்கின்றது. நாளைய தினம் ஏகாதசி விரதம், மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்கின்ற ஏகாதசி விரதமும் கூடி வருகின்றது இந்த மாத பிறப்பிலே. இன்றோடு இந்த தை மாதம் நிறைவு பெறுகின்றது. இவ்வாறு இந்த குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமையிலே நாமும் ஆசார சிலராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்றதாகிய செல்வங்களை எல்லாம் கொட்டி கொடுக்கின்ற திசையிலே இருப்பவர் குபேரன். அந்த குபேர திசை என்கின்ற வடதிசையை நோக்கி அமைந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுதும் ஜாதக ரீதியாக இருக்கின்ற தோஷங்கள் எல்லாம் நீங்கக்கூடியதாக இருக்கும். குரு பார்க்க கோடி நன்மை என்று நம் முன்னோர்கள் வகுத்தார்கள். அந்த குரு இருக்கின்ற இடத்திலே இருந்து நல்ல பார்வை பார்த்தால், நம்முடைய ஜாதகத்திலே எந்த இடத்திலே இருக்கிறாரோ அவர் இருந்து கொண்டு நல்ல பார்வையை பார்த்தால் தூக்கி கொடுப்பார். அவ்வாறு சிறப்போடு கூடிய இந்த வியாழக்கிழமையிலே நாமும் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு இறையருளை பெறுவதோடு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி சிவனுடைய விரதங்களிலே அற்புதமான அதி உன்னதமான விரதமாக போற்றப்படுகின்ற மகா சிவராத்திரி விரதம். இந்த மகா சிவராத்திரி விரதத்திலே நாங்கள் இந்த 4 யாமங்களும் கண்மெளித்திருந்து பூஜை வழிபாடுகள் அபிஷேகங்கள் செய்து பிரார்த்தனை செய்து கொள்வோம். இந்த சிவராத்திரியிலே சிவபுராணத்தை யாரெல்லாம் பாராயணம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு போன ஜென்மத்திலே செய்த பாபங்கள் கூட நீங்கி விடுமாம். சிவாய நம என்று சிந்தித்திருப்பவருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்பதும், இந்த சிவபுராணத்தை யாரெல்லாம் 4 யாமங்களும் வேறு சிந்தனை இல்லாமல் சிவபுராணத்தை பாராயணம் செய்கின்றார்களோ அதனுடைய பொழிப்புரைகளை ஆன்மீக சிந்தனையிலே இருந்து கேட்கின்றார்களோ அவர்களுக்கு கடந்த போன ஜென்மத்திலே செய்த பாபங்கூட விலகிவிடும் என்று மணிவாசக பெருமான் சிவபுராணத்தில் சொல்லியிருப்பார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். எதற்காக நான் அதை சிவபுராணத்தை பாடுகிறேன்
என்று மணிவாசர் சொல்லுவார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை நான் அதை பாடினேன். அதனாலே முந்தை வினை முழுதும் ஓய, போன ஜென்மத்திலே செய்த பாவங்கள், நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் விலகக்கூடியது. அந்த ஓய்வதற்காக முந்தை வினைகள் ஓய உரைப்பன் யான் என்று அழகாக மணிவாசர் சொல்லியிருப்பார். எனவே நாமும் இந்த சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்கின்ற வகையிலே இந்த சிவபுராணத்தை நாமும் பாராயணம் செய்கின்ற பொழுது எல்லா விதமான தோஷங்களும் பாவங்களும் நீங்கி வாழ்வில் உயர்வு பெறுகின்ற வகையிலும் 4 ஜாமங்களும் கண்விழித்திருக்க முடியாதவர்கள் 2ஆம் ஜாமமாகிய லிங்கோர்பவ காலம் வரையிலே நள்ளிரவு 12:30 மணி வரையிலே கண்விழித்திருந்தாலே எல்லா சிறப்புகளும் கிடைத்து வாழ்வு உயர்வு பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ்கின்ற வகையிலே இந்த சிவராத்திரி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அந்த சிவராத்திரி நாம் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.